கோவையில் உள்ள பெரிய குயிலி கல்குவாரியில் 2 பேர் பலியானதை தொடர்ந்து கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் அணி மாறுவேன் என்றும் மக்கள் பணியாற்றும் அணியில் இணைவேன் என்றும் சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 செய்தியாளரிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ், முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டதாக கூறியுள்ளார். அரசனுடைய மந்திரியுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படி என்று சொல்லிக்கிறேன். நான் இது ஒரு மிரட்டல் மாதிரி இல்லையா? அது மிரட்டல் வச்சுங்க, அன்புன்னு வச்சுங்க. நீங்க எப்படி எனக்கு கவலை இல்லை. மக்கள் பிரதிநிதியை நான் இருக்கிறேன், மிரட்டலாம் வச்சுக்கங்க. ஆமா, நான் போயிருந்தா மக்கள் பிரதிநிதியை சொல்ற கேட்கணும், மக்களுக்கு நல்லா செஞ்சாகணும். இது மிரட்டல் எப்படி நடக்கும்? குயிலி கல்குவாரியை மூட தன்னிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளித்து நடவடிக்கை எடுத்தால் அணிமாற மாட்டேன் என்றும் எம்எல்ஏ கனகராஜ் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கலையும் சொல்லி நான் போய் அமைச்சரிடம் சொல்லி அமைச்சரிடம் நம்ம முதலமைச்சரிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்கலையும் சொன்னது அணி மாறும் ஒழிய அணி மாறும் மாற மாட்ட உறுதியா. அதிகாரிகள் மக்கள் பிரச்சனைகளில் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் எம்எல்ஏ ஊராட்சி மன்ற தலைவர் போன்று இருப்பதாகவும் கனகராஜ் தெரிவித்தார். பார்க்க முடியும், பார்ப்பாங்க, அது சொல்லிக்கிறேன். அது சொல்லி இந்த அதிகாரி செய்வாங்க சொல்ல முடியாது. எம்எல்ஏ பிரசன்ட் ஆகி அப்படி ஆகி போச்சு. எம்எல்ஏ பிரசன்ட் சொல்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி தான். மந்திரி எம்எல்ஏ மாற, முதலமைச்சர் மந்திரி மாற ஆகி போச்சு. கவர்மெண்ட்ல எடுத்து மக்கள் பிரதிநிதியா காலையை போட்டுக்கல. இதற்கிடையே சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் அணி மாறுவதாக வெளியான தகவல்கள் அனைத்தும் தவறானவை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார்.